அதெல்லாம் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கிறது அது மட்டும்தான். பொட்டேட்டோ மீல் மேக்கர் பிரியாணி. வாவ் சூப்பர். கொஞ்சம் தனியா பேசுற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஐ லவ் திஸ் ஆக்சுவலி. எனக்கு மழை வந்து ரொம்ப பிடிக்காது, திட்டாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான். ஆனா இட்ஸ் நாட் மோர் இன்டு ரெசிபி, பட் அது வந்து கொஞ்சம் அப்படியே பேசிட்டே குக் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் வீட்டில். இட்ஸ் ஃபீலிங் வெரி போர்டு. சரி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம், குக் பண்ணிட்டே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து எவ்வளோ கம்மியா செஞ்சாலும் அது மீறுது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ கம்மியா செஞ்சாலும் அதை நான் காலையிலயும் சாப்பிட்டுட்டு மதியானமும் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் கொஞ்சம் இருக்கு. அது எனக்கு சுத்தமா எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. அதனால நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டில தான் செய்ய போறோம். ஆனா அது எந்த அளவுக்கு போய் முடியுமோ அது எனக்கு தெரியல. வந்து இந்த பொட்டேட்டோ ரொம்ப நாளா இருக்கு. ரொம்ப நாளா இந்த பொட்டேட்டோ வந்து என் வீட்டுல இருக்கு. அதை எப்படியாவது இன்னைக்கு காலி பண்ணணும். ஐ பாட் திஸ் மீல் மேக்கர். மந்த்லி க்ராசரி வாங்கினப்போ வாங்கினேன். ஆனா நான் இன்னும் ஐ ஹேவன்ட் ஈவன் டச்ட் தட் ஆர் ஓப்பன்ட் இட். ஸோ இந்த பொட்டேட்டோ மீல் மேக்கர் அப்புறமா கொஞ்சம் ஜீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம். யாரும் தெரியல, ஒரு பிரிஞ்சி வச்சுக்கலாம். ஒரு பிரிஞ்சினா நீங்க கேட்கலாம், அப்ப கேரட் பீன்ஸ் எல்லாம் எங்கம்மா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கிறது அது மட்டும்தான், உருளைக்கிழங்கு. அதை காலி பண்ணணும். அதனால இப்ப நம்ம ஒரு புதுசா ஒரு பேர் வைக்கலாமா? ஓகே, பொட்டேட்டோ மீல் மேக்கர் பிரியாணி. வாவ் சூப்பர். அதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மீல் மேக்கர்லாம் போட்டு தண்ணியில ஊற வச்சுக்கிறேன். நீங்களும் சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் வந்து வீட்டுல தனியா குக் பண்ணுவீங்க உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப அவ்வளோ அழகாலாம் சமைக்க மாட்டேன். ஆனா ஓரளவுக்கு நல்லாதான் சாப்பிடுற மாதிரி சமைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கூட வாட் எல்ஸ் ஐ கேன் குக் கைஸ். ஒருத்தருக்கு அப்படின்னு வந்துட்டாலே மைண்ட்ல நான் நிறைய நாள் குக்கே பண்ண மாட்டேன். இருக்கிறதே சரி ஓகே, பனானா சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கா அது ஓகே அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியே நான் ஓட்டிடுறேன். ஆனா அது வந்து தப்பு. அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலா ஒருத்தர்னாலும் நம்ம ஒரு உயிர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சமைக்கணும். எல்லாம் நல்லா வாய்க்கிலேயே பேசுவேன். ஆனா எனக்குன்னு வந்தா நான் பண்ண மாட்டேன். அதான் என்னோட மிகப்பெரிய என்னமோ வச்சுக்கலாம். ஃபைன். இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் வந்து ஊற வச்சாச்சு. அது அப்படியே கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். செம்மையா போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். யாருக்கெல்லாம் போர் அடிக்குது? அப்புறம் என் சில்ட்ரனுக்குலாம் வந்து இன்னைக்கு இந்த லீவ்லாம் விட்டுட்டாங்க. ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஒரே லீவ் தான். உங்களுக்குலாம் எப்படிலாம் சேட்டை பண்றாங்க ஸ்கூல் விட்டுட்டு வீட்டில். ஹவு டஃப் இட் இஸ் டு மெயின்டைன் சில்ட்ரன் இன் தேர் ஹோம்ஸ் அப்படின்னு எங்கள் பேரண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்காங்க? இல்லை எல்லாரும் ஊருக்கு போயிட்டீங்களா? இல்லை இங்கே தான் இருக்கீங்களா? ஆர் எனி அதர் வெக்கேஷன்ஸ் ஹேவ் யூ பீன்? நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எங்கேயாச்சும் போகணும்னு. பட் த பர்சன் தட் ஐ எம் மேரிட், நோ, ஐ கேனாட் கோ எனிவேர். ஐ கேனாட். இட்ஸ் ட்ரூ. எஸ், சென்னையில தான் இருக்காங்க, நானும் சென்னையில தான் இருக்கேன். ஸோ தேர் டியூட்டிஸ் லைக் தட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிட் சேட் ஃபார் மீ. கொஞ்சம் தனியா பேசுற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ ரிப்ளையே வராம கொஞ்சம் அது வியர்டா இருக்கு எனக்கு. பரவாயில்ல, ஆனாலும் நான் பேசுவேன். பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் கேட்டுக்கிட்டே இருங்க. வீடியோலாம் பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க. அப்புறமா இந்த லைக் எல்லாம் போட்டு விடுங்க. அது வந்து கொஞ்சம் ஏறவே மாட்டிருக்கு. ரொம்ப நாளா அந்த 700 சம்திங்லே இருக்கு. ஒரு 1000 எட்டி பாத்துருமா அப்படின்னு நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்கேன். அது வெயிட்டிங்லேயே தான் இருக்கு. அதை கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க. ஒரு 1000 ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டானா ஒரு லைவ் வரேன் உங்களுக்காக. அப்படிலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா நிறைவேற்றுங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி வந்து சில பேர் வந்து இருப்பாங்க. இப்போ என் ஹஸ்பண்ட்லாம் எப்படி குக் பண்றாருன்னா எப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணிடுவாரு. லைக் இந்த சென்ஸ் இந்த கட் பண்ற விஷயம், ஈவன் அந்த கொத்தமல்லி கூட கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு ஃபுல் கட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு வருவாங்க, சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையவே கிடையாது. குக்கர் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் கருவேப்பிலை எடுக்க போவேன், தக்காளியே அப்பதான் எடுக்க போவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இப்ப பாருங்க, நான் வெறும் வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ணேன். அது உங்களுக்கு தெரியுதா? எஸ், வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்றேன். தட்ஸ் மீ. அந்த ஸ்டவ் ஆன் பண்ண அப்புறம் தான் நான் வந்து எல்லா பொருளையுமே தேடுவேன், எடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அது எந்த வகையில நல்லது கெட்டதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் அப்படி சமைச்சே வந்து பழகிட்டேன்.
இஞ்சி பூண்டு அரைக்கல, நான் எதுவுமே பண்ணல. ஆனா நான் எவ்வளவு தைரியமா எண்ணெல்லாம் ஊத்திதான் பாருங்க குக்கர்ல. தட்ஸ் மீ. எங்க அம்மாவும் என்ன வந்து அதுக்கு நிறைய டைம் திட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாத, தீஞ்சிரும், அது ஏதாவது ஆயிடும், ஏன் அந்த மாதிரி ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுற அப்படின்லாம் சொல்லி அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா கூட ஐ லைக் இட். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே திட்டா தீஞ்சிரும். ஒரு நிமிஷம் இருங்க, போட்டு வந்துடுறேன். ஃபுல்லா போடக்கூடாது, சாரி. அது வந்து நான் ஆனியன் ரைத்தாக்கு பேலன்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஓகே, எஸ், வாட் ஐ வாஸ் டாக்கிங். யா, இந்த குக்கிங்கே வந்து ஏதோ பெரிய ரேஸ் மாதிரி நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன். என்னமோ ஐ லைக் இட். என்ன மாதிரி யாரெல்லாம் குக் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அது சுத்தமா எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது எனக்கு மைண்ட்ல என்ன ஓடும்னா, அது நம்ம ஃபுல்லா கட் பண்ணிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் குக் பண்ணா டைம் வந்து வேஸ்ட் ஆகும், லேட் ஆகும். பாருங்க, ஐ ஹாவ் டைம். நோ, இப்போ இந்த ஆனியன் வந்து ஃப்ரை ஆகுற வரைக்கும் எனக்கு டைம் இருக்கும். அப்போ நான் இந்த டொமேட்டோ கட் பண்ணிப்பேன், அப்போ இது பண்ணிப்பேன், அது பண்ணிப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய இது மாதிரி எனக்கு ஒரு மைண்ட்ல ஓடும். நான் தான் பெரிய செஃப் மாதிரிலாம், அதெல்லாம் மன்னிச்சிருங்க. இப்போதான் நம்ம இஞ்சி பூண்டு அரைக்க போறோம். திட்டாதீங்க என்ன. வந்து அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்றதும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்பப்போ அரைச்சிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ அரைச்சிக்கணும். ஹஸ்பண்ட் வந்து டோட்டல் ஆப்போசிட். அவர் வந்து இல்லை, எதுக்கு அப்பப்போ அது மாதிரி பண்ற, நீ அப்பப்போவே பண்ணனா ரொம்ப லேட் ஆகும்ல, டைம் கன்சியூமிங்கா இருக்கும்ல. ஆனா நான் இதுலலாம் வந்து பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா செய்யறது தான் பிடிக்கும். எஸ், அண்ட் இட்ஸ் குட் ஆல்சோ. வி வில் நாட் பை திஸ் ரெடிமேடா இருக்கும்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வந்து நாங்க வாங்கவே மாட்டோம். அது நல்லாவே இருக்காது. இஞ்சி பூண்டு தான் ஒன்லி கைஸ் பிளேயிங் மேஜர் ரோல். நீங்க என்ன வேணா செய்யுங்க, அது பிரிஞ்சா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், அதுல மேஜர் ரோல் யார் பிளே பண்றா அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். எஸ், ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு கடையில வாங்காதீங்க, நீங்களே அரைங்க. அது என்ன, இட்ஸ் சீ நவ் இட்ஸ் நியர்லி லெஸ் தென் 2 minutes. அது வந்து நீங்களே செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். give you a good aroma for the cooking. How fast. இப்போ இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே உட்காந்து அரிஞ்சு எல்லாம் பண்ணோம்னா இட்ஸ் டைம் கன்சியூமிங் ஒன்லி தானே. ஆனா இந்த மக்கள் எப்படிதான் சொல்றாங்களோ தெரியல. தக்காளியை போட்டுக்கலாம். அண்ட் கிவ் மீ சம் ஐடியாஸ் ஆஃப் எனி அப்கமிங் வீடியோஸ். உங்களுக்கு ஏதாவது சம் சேலஞ்சஸ் ஆர் எனிதிங் லைக் எனிதிங். பிகாஸ் எனக்கு ஒன்றும் பெருசா ஐடியா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் ஆர் சம்திங் தட் யூ வாண்ட் டு நோ, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நான் ட்ரை பண்றதுக்கு. 2 நாளா ஒரு கிளைமேட் இருக்குல்ல சென்னையில, இட்ஸ் நைஸ். நோ, இட்ஸ் வெரி குட். கொஞ்சம் அப்படியே வெயில்லாம் தாங்க முடியாம இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி இந்த கொஞ்சம் மழையும் இல்லை வெயிலும் இல்லை. அண்ட் ஐ லவ் திஸ் ஆக்சுவலி. எனக்கு மழை வந்து ரொம்ப, எனக்கு உண்மையாவே மழை பிடிக்காது. எங்க வீட்டுல என் தங்கச்சி வந்து எனக்கு திட்டுவா, ஒரு மழைய பிடிக்காத ஒரு ஆள் இருப்பாங்களாடி இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி. நான் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். எனக்கு வந்து அது ரொம்ப அப்படியே கசகசனா ஆயிடும். ஐ டோன்ட் லைக். எப்படி சொல்றது, ஓகே ஐ வில் நினைவேன் எல்லாம் பண்ணுவேன் தான். ஆனா எனக்கு ஐ எம் நாட் மோர் ஆஃப் ரெய்னி பர்சன், பட் ஐ லவ் சம்மர். எனக்கு வெயில் ரொம்ப பிடிக்கும். நல்லா வதங்கிடுச்சு. பொட்டேட்டோஸை போட்டுக்கலாம் பாருங்க. ஆனா ஸ்டில் ஐ ஹேவ் பொட்டேட்டோஸ். அது தெரியாம எப்படியோ நான் அதிகமா வாங்கிட்டு இருக்கேன் வெஜிடபிள் வாங்கும்போது. அது வந்து காலி ஆகவே மாட்டேங்குது. மசாலா, இது வந்து இட்ஸ் நாட் மசாலா, மிளகாத்தூள். இது வந்து எங்க அம்மா தான் அரைச்சி தருவாங்க. இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா வந்து நான் கடையில வாங்கவே மாட்டேன். இருக்கும் சில்லி பவுடர், இருங்க ஒரு நிமிஷம், அதிகமா போட்டுற போறேன். ஓகே, இருக்கும் நிறைய. ஆனா ஐ மீன் ஐ ஹேவ் இட். என் வீட்டுக்கார் வந்து அது அந்த சில்லி பவுடர் அதெல்லாம் போடுவாரு, காஷ்மீரி சில்லிலாம். எனக்கு வந்து பர்சனலா இப்படிதான் காணாம போடுவேன், அது வைக்க போனேன். ஆனா இந்த மசாலா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு எதுவுமே இல்லை, ஒன்லி தட். அந்த மிளகா வந்து எங்க வீட்லயே அது வாங்கி அரைப்பாங்கல்ல, அந்த ப்ராசஸ். அது தனியா அதெல்லாம் வாங்கி அரைச்சி எங்க அம்மா அரைப்பாங்க பல்கா. அதுல எனக்கு ஒரு குட்டி டப்பால போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டப்பா காலி பண்ணவே எனக்கு ஆகுங்க கிட்டத்தட்ட. இதுதான் வந்து ஒரு இட்ஸ் நியர்லி 8 months ஆஃப் அவர் மேரேஜ். ஃபர்ஸ்ட் அதுல பாதி தந்தாங்க, அதை முடிச்சு இப்பதான் செகண்ட் ரிஃபிலே பண்ணியிருக்கேன். அப்பனா பாத்துக்கோங்க, see how much we are cooking. நம்ம போடவே இல்லை. அது என்னன்னா
உப்பு உப்பு உப்பு. மீல் மேக்கரை போட்டுக்கலாம். நல்லா பாருங்க இவ்வளவு குண்டு குண்டு குண்டா இருக்கு. அது வந்து நம்ம தண்ணிலாம் இல்லாம நல்லா புழிஞ்சிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீல் மேக்கர். ஆக்சுவலா இந்த கடை பிரிஞ்சுலாம் வாங்கி சாப்பிடுவேன் நான் ஸ்கூலுக்கு போகும்போது. அதில் நான் கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஆனா மீல் மேக்கர் கொஞ்சம் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதெல்லாம் வைக்கப்படக்கூடாது. மீல் மேக்கரும் பொட்டேட்டோவுமே ஒரு அரை குக்கருக்கு வந்துருச்சு. நான் என்னங்க கொஞ்சம் கொஞ்சமா தாங்க போட்டேன். அப்பயும் அதை ஒரு அரை குக்கருக்கு வந்துருச்சு. நீங்க பாருங்க நான் எவ்வளவு கம்மி சாதம் வச்சிருக்கேன். தெரியுதா பவுலு? அப்பயும் என்னமோ தெரியல, எனக்கு பார்க்கும் போதே பயமா இருக்கு நைட்டுக்கும் இதான் நான் சாப்பிட போறேனோன்னு. அண்ட் எனக்கு வந்து பாஸ்மதி அவ்வளவா பிடிக்காது. சீரக சம்பா தான் எனி டைம். என்ன அவரு அந்த என் வீட்டுக்காருக்கும் இது பாஸ்மதி பிடிக்காது. மோஸ்டா எங்க ஊர் சைட்ல இருந்து வரவங்களுக்கு இந்த பாஸ்மதி. எங்க அப்பா வந்து அதை வந்து அது ஒரு அரிசியாவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாரு. எங்க அப்பா வந்து இது என்ன சேமியா மாதிரி இருக்கு பெருசு பெருசா பிரியாணி. அதனால எங்க அப்பாலாம் வராருன்னா கம்பல்சரி தான். இல்ல எங்க அப்பா வந்து நீ வீட்டரிசியில கூட செஞ்சிருமா பிரியாணி, இது ஏதோ ஒண்ணு, ஆனா இந்த பாஸ்மதியில செய்யாதமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு our family hates பாஸ்மதி. உங்களுக்கும் அப்படிதானா? இல்ல உங்களுக்கு பாஸ்மதி பிடிக்குமா இல்ல சீரக சம்பா பிடிக்குமான்னு சொல்லுங்க. இந்த தண்ணிலாம் வந்து எனக்கு அளவுலாம் தெரியாது, அளவுலாம் கிடையாது. கண்ணுதான் அளவு, கை தான் எல்லாமே. ஸோ அப்படியே தோராயமா தான் நான் எல்லாமே பண்ணுவேன். ஆனா அது நல்லா வந்துடும். ஓகே குட். செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். ஓப்பன் பண்ணாதான் தெரியும் இட்ஸ் பிரியாணியா இல்ல பாயசமா அப்படின்னு. ஐ ஹோப் டுடே இட்ஸ் கோயிங் டு பி பிரியாணி. பட் see whether it's becoming a பாயசம் or not. நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் லிட்டு போட்டு. 2 whistles. தம்லாம் இறங்கியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வாவ் நைஸ் 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 நைஸ். உங்களுக்கும் காமிக்கிறேன், தெரியுதா? யா அடிலாம் பிடிக்கல, கரெக்டா வந்திருக்கு. வாவ் நைஸ். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஆக்சுவலா நான் இப்பதான் சாப்பிடவே போறேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இது என்ன வேணா சொல்லிக்கலாம், பிரஞ்ச் என்ன வேணா சொல்லிக்கோங்க. அது இப்பதான் நடக்க போகுது. அப்படியே கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், நமக்கு வெங்காயம் தயிர் கம்பல்சரி இருக்கணும். ரைத்தா ஷுட் பி தேர். அதே ரெடி பண்ணிட்டு பிளேட்ல போட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த தயிர் பிடிக்காத ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கெல்லாம் 3 வேளையும் தயிர் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். காலையில மத்தியானம் வீட்டு நைட்ல எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. I just love good. See how creamy it is. ஆவி பறக்க பறக்க சாப்பாடு ரெடி. ஸோ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாமா? ரொம்ப சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. பர்ஃபெக்ட். கரெக்டா கொஞ்சம் கொஞ்சம் காரமாக தான் எனக்கு பிடிக்கும். காரம் உப்பு. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி பொட்டேட்டோ மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே பாய் பாய். நான் வந்து சாப்பிட்டு வர போறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.